guys, welcome back to my channel. So ini நம்ம எடுத்து பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Robloxல இருக்கிற Dead Rails தான் விளையாட போறோம். So இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா Robloxலயே one of the best games இருக்குது. So அப்படிப்பட்ட கேம் தான் நம்ம வந்து விளையாட போறோம். So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சார், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணா ஷேர் போட்டுருங்க. கமெண்ட் செக்ஷன்ல அடுத்து என்ன கேம் போடலான்னு சொல்லுங்க. ஸோ வாங்க நம்ம வந்து பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தனியாக வந்து பார்த்திங்கன்னா முடிக்க பார்ப்போம். அப்படி சப்போஸ் நம்மளால் முடிக்க முடியலன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறமும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சீக்கிரம் லோட் ஆகுது. ஓகே, லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேம் கான்செப்ட் என்ன, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வை பண்ணினே 80,000 மீட்டருக்கு போகணும். அதாவது 80 கிலோமீட்டர்ஸ் போகணும். அது ஈஸின்னு தான் நினைப்பீங்க, ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நடுவில் வந்து பண்ணால் ஜோம்பிஸ் கேமிங்ஸ்னு வரும். ஸோ அதுக்கிட்ட நமக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அதனால தான் இது வந்து ஈஸியே இல்லைன்றேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட $70 இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்ம வந்து 3 கோல் வாங்க போகிறோம். கரெக்டாக $60. ஒரு கோல் வந்து பண்ணால் $20. ஆமாம், எஸ், ஒரு கோல் வந்து பண்ணால் $20. ஓகே 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 இது நம்ம மூட்டை பயிரில் போட்டுடலாம். ஐயோ, தெரியாமல் கீழே போட்டேனே. ஓகே, ஸ்டோர். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம உயிரே காப்பாற்ற போகுது. என்னது உயிரே காப்பாற்ற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது நம்மளை உயிரே காப்பாற்ற போகுது. அதனால தான் நான் எப்படி இது நம்ம உயிரை காப்பாற்ற போகுதுன்னா, நான் சொல்கிற இடத்துல வச்சுங்க. ஒன்று கரெக்டாக இங்கே வைங்க, இங்கே வைக்காதீங்க, இங்கே வைங்க. அப்போ தான் நமக்கு எதுவும் ஆகாமல் இருக்கும். நம்ம வந்து பேண்டேஜ் வாங்கிப்போம். ஸோ இந்த $10 இருக்குது பார்த்தீங்களா, இந்த $10 வச்சு நம்மளால் ஒரு பேண்டேஜ் வாங்க முடியும். அதுக்கப்புறம் செலவாயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் காசே இருக்காது நம்மளுக்கு. ஓகே, பேண்டேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, பை பண்ணியாச்சு. நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப். ஸோ இப்போ நமக்கு எல்லாம் இருக்கிற நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துப்போம். ஸோ இது இது நான் எடுக்காமே இருந்திருப்பேன். ஸோ இப்போ மீதி இருக்கிற 2 நியூஸ் பேப்பர் எங்கே இருக்கணும்னா வந்து பாருங்க. இப்போ ட்ராக் பண்ணிட்டு கரெக்டாக இருங்க, இப்படி இல்லை, கொஞ்சம் மேலே இருங்க. சப்போ உங்களுக்கு போட முடியும். ஓகே, இது நினச்சிட்டிங்களா? இன்னொன்று கரெக்டாக நம்ம உள்ளே போகிற மாதிரி வைங்க. அந்த ஜாம்பிஸ் உள்ளே போகிற மாதிரிலாம் வைக்கக்கூடாது நம்ம, இல்லைன்னா அவங்க நம்மளை போட்டு தள்ளுறாங்க. ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ நம்மளால போக முடியுதுன்னு பார்ப்போம். இருங்க, ட்ராக் பில்டு. இன்னும் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக வச்சிடலாம். ட்ராக். இது ஒன்று ட்ராகு பெல்டு. ஓகே, இப்போ நம்மளால் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும். இப்போ இந்த 3 கோல் இது பார்த்தீங்களா, இது போட்டுடலாம். ஓகே, பாருங்க. இப்போ நம்ம 80 கிலோமீட்டர் ஜேர்னியை வந்து பண்ணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பக்கத்தில் ஏதாவது வீடு வந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. வீடு வரலைன்னா அவ்வளோதான். ஆனால் சொல்லி வாய்மொழி வீடு வந்துடுச்சு. இங்கே கரெக்டாக இங்கே நிறுத்திடுவோம். இங்கே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அவங்க வெளில போகலாம். இன்னும் வெளில எல்லாம் வெயிட் பண்ணிக்கிறீங்க. டே சாம்பி வாடா, வீட்டில் ஏதாவது என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும். வாடா, நீயா நானான்னு பார்க்கலாம். வாடா,
நீயா நான் பார்த்துடலாம் வாடா போடு சாவி. நீ பையில் போட்டுடலாம். ஏய் பார்த்தீங்களா பிளட்டு வலிக்குது. டே உள்ள ஏதாச்சும் வைங்கடா டே. இன்னும் நைட் ஆகுற மாதிரி இருக்குது. ஓகே இன்னும் இந்த பேடை ரொம்ப முக்கியம். நான் எதுக்குன்னு சொல்கிறேன் இருங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சீக்கிரம் போடா நைட் ஆகிற மாதிரி இது போடா. ஏறான் ஏறு உள்ள போடா. ஸ்டோர் ஓகே இப்போ நம்ம நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் போடா. இன்னும் வேறு ஏதாவது வீடியோ தான் பார்ப்போம். டைம் என்ன 9 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகிடும். ஆகுது நைட் ஆகுது. நைட் டைம் ஆயிடுச்சு. ஏதாவது வீடு வருதா? வீடு ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம அங்கேயே நின்றுவோம். இது என்ன ஆகணும்னா ஃப்ளாஷ் லைட் மாதிரி வச்சுனுது. இந்த இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேது. ஏதாவது சத்தம் கேட்குது. சவுனத்தில் ரெடியாக இருக்கு. வந்துருக்காங்க போடா. யாரா இவ? அம்மா ஜூஸ்டு ஸ்விங்கி போடு. ஆடுறா சாவு ஷவுல தர்றோம். சாங் கரெக்டாக வச்சுக்கினே இருக்கும். டைம் என்ன? ஓகே 2 ஆகுது. சாங் எங்கடா இருக்கீங்க? இங்கேக்கும் போடு தக்காளி. இன்னும் 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் 5 மணி ஆயிடுச்சு. இன்னும் இருக்காங்களா? பகல இருக்கணுமே. ஆகும் லைட்டாக வெளிச்சம் தர்ற மாதிரி தான் இருக்குது. அது ஆகுதுடா. அப்பா இப்போதான் வெளியே எத்தனை சாமி வச்சிருக்கோம்? எத்தனை பேரோ? உங்க கோல்டுங்க நம்ம வந்து இது உள்ளுக்கு அது பேரல். ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஏதாச்சும் வீடு இருந்தால் நல்லாயிருக்குமே.
ஒரு வீடோ வர மாட்டேங்குது. இப்படி ஏதாவது டவுன் என்னன்னா இது கோல்டெலாம் வச்சு நான் பிக்காக்ஸ் வாங்கிடுங்க. நாங்கள் $30 இருக்கா. அப்போ 2 கோல் ஒரு கரெக்டாக 70% போயிருக்கோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? என்ன சங்குலோட இது ஏதாச்சும் வீடு வரவே மாட்டேங்குதே. வீடு வா, வீடே வா. எதுக்கு என்ன இது? ஓகே நாங்கள் வீடுக்கு இது அது எப்படா கரெக்டாக 9 மணி ஆகுது. 10 ஆயிடுச்சு. ஷெரீஃப்ங்க நைட் டைம் ஆகுதுங்க. இருங்க நான் வந்து பகலான மறுபடியும் நைட்டாகவே பகலாத்துக்குள்ளேயே கண் போய் இப்படி லென்த்தாக போயிடும். சொன்னால் நான் உங்களுக்கு அடுத்த மார்னிங் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து கடந்து வந்தாச்சு. நிஜமாக நைட்டு தாங்க. நான் வந்து எத்தனை வேம்பயர் கலெக்ட் பண்ணியிருக்கேன். வேம்பயர் நைட்டு இப்போ முடியல. அது அவ்வளோ அத்தனை வேம்பயரு. இப்போ ஏங்க இது அப்டேட்டுன்னு நினைக்கிறேன். இது அப்டேட்டாக இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், இது என்னன்னே தெரில. என்னடா வில்லேஜ் வந்துடுச்சு. எங்க டவுனுங்க. சொல்லுங்க. இப்போ சவுண்ட் ரொம்ப திங்கிறது. அடா சாரா போடு எத்தனா அம்மா இரு போடு தக்காளி போடு வராங்க. எப்படா மேலே ஏறுறீங்க? அட்றா மேலே இருந்துடுறோம். டேய் நீ டேய் இந்த டவுனை எப்படா நான் கிளியர் பண்ணுவேன்? போகலாமா வேணாமா? ஸோ கைஸ், நான் வந்து செத்துட்டேன். அசையாத மரம் ஒன்று உயிர்த்தது கீழே. எப்படின்னே தெரில. லூட் அடிக்கும் போது பார்த்துக்கலாம். திடீர்னு வந்துட்டான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு நான் பயந்துட்டேன். என்னடா பொசுக்குன்னு வந்துட்டான்னு. எனக்கு அப்படியே மண்டை வெடிச்சிச்சு. ஷபா. ஸோ எஸ், இதான் நம்ம கேம்லேயே முடிச்சிக்கலாம். நான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுவேன் இந்த கேமை. ஆனால் டீம் ஆட்டோட கிடையாது. கண்டிப்பாக நான் தனியாக தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சண்டை போடலாம், தனியாக இந்த கேமை ஜெயிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பாருங்கள், ஷேர் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்களேன், கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃப்ரம் நவ் பை கைஸ். ஸோ பை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான். ஸோ பை கைஸ். ஸோ பை.